உலகின் இருபெரும் வல்லரசுகளான அமெரிக்கா, ரஷ்யா, அந்த இரு நாட்டு அதிபர்கள், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆகட்டும், அதே போன்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகட்டும், இருவருமே தற்போது வார்த்தை போரில் நீயா நானா என்று களமிறங்கியிருக்கிறார்கள். அதற்கு காரணமாக அமைந்திருப்பது இஸ்ரேல் ஈரான் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்க போர். தற்போது 7வது நாளில் நுழைந்துள்ள இந்த போரிலே இரு தரப்பிலும் ஏவுகணை வீச்சுகளும் போர் விமானங்கள் தாக்குதலும் கடுமையாக இருந்து வருகின்றன. அதனால் பாதிப்புகளும் இரு தரப்பிலும் பெரும் மிக மோசமாக இருக்கின்றன என்றுதான் கூற வேண்டும். உயிரிழப்புகளை விட சேதங்கள், கட்டிட சேதங்கள் என்பது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது இரு நாடுகளிலும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் நேற்று இதுவரை இந்த பிரச்சனையில அமைதி காத்து வந்த ரஷ்யா முதன்முறையாக வெளிப்படையாக களமிறங்கி கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதாவது நேற்று திடீரென சர்வதேச செய்தி தலைமைகளை அழைத்து கிரெம்ளின் மாளிகை, ரஷ்ய அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லமான கிரெம்ளின் மாளிகையிலே விளாடிமிர் புட்டின் செய்தி தலைமைகளை, சர்வதேச செய்தி தலைமையை சந்தித்து பேசினார். பேசும் பொழுது இஸ்ரேல் ஈரான் இடையே இரு நாடுகளிடையும் நாங்கள் நல்லுறவை பேணி வருகிறோம். எனவே நாங்கள் வெளிப்படையாக சமரசம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இஸ்ரேலுடைய பாதுகாப்பு பிரச்சனையும் கவனித்துக் கொள்வோம். அதே போன்று அணு ஆயுத தயாரிப்பு தொடர்பான ஈரானின் செயல்களையும் நாங்கள் கருத்தில் கொண்டு இரு தரப்பிலும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். இரு தரப்பையும் சமாதானம் செய்து போரை நிறுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் என்ற வகையில் வெளிப்படையாக ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்து தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள். வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகை, அவருடைய அமெரிக்க அதிபர் அதிகாரப்பூர்வ இல்லமான வெள்ளை மாளிகையில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளரை சந்திக்கும் பொழுது ரஷ்ய அதிபர் சொன்னதை உடனே சிரிக்கும் வகையிலே ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். முதலில் உக்ரைனுடன் நீங்கள் சமாதானம் செய்யுங்கள், அதற்கு பிறகு இதை பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் மீடியேட் வித் யுக்ரைன், நாட் ஹியர் என்ற வகையிலே மிக தெளிவாக அவர் வெளிப்படையாக தெரிவிக்கிறார். தெரிவித்தது மட்டுமில்லாமல் ரஷ்ய அதிபர், இது எங்கள் பற்றி, நாங்கள் இதை பார்த்துக் கொள்வோம், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து முதலில் யுக்ரைனுடன் சமரசம் செய்யுங்கள், அதற்கு பிறகு இதை பற்றிலாம் நீங்கள் பேசலாம் என்ற வகையிலே கூறியிருக்கிறார். அதாவது ரஷ்ய அதிபரை சீண்டும் வகையில் சீறியிருக்கிறார். உடனே சீரும் வகையிலே கர்ஜித்திருக்கிறார் ரஷ்ய அதிபர் புட்டின். இது ரஷ்யா நேரடியாக பகிரங்கமாக கொடுத்த எச்சரிக்கை என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அமெரிக்கா இஸ்ரேலுடன் சேர்ந்து போரிலே இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா போரில் களமிறங்கினால் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த விளைவுகள் இருக்கும். எதிர் விளைவுகளுக்கு அமெரிக்கா தான் பொறுப்பு. ஏனென்றால் தேவையின்றி அணு ஆயுதங்கள் மீது பிரச்சனையை ஏற்படுத்தினால் மிகப்பெரிய இந்த பண்டோரா பாக்ஸ் திறப்பது போன்று மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை அமெரிக்கா திறந்து வைத்துவிடும். எனவே மறைமுகமாக நாங்களும் களமிறங்குவோம் ஈரானுக்கு ஆதரவாக என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் கருத்து. எனவே தற்போது இந்த பிரச்சனையில் நீயா நானா இந்த இரு பெரும் வல்லரசுகளின் தலைவர்களும் களமிறங்குகிறார்கள். இதனுடைய எதிரொலி எப்படி இருக்கும் என தெரியவில்லை. ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், நான் என்ன செய்ய போகிறேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது என்று பொடி வைத்து பேசியிருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினோ, நீங்கள் களமிறங்கினால் நாங்களும் மறைமுகமாக இறங்குவோம் என்று எச்சரிக்கிறார். எனவே இரு வல்லரசுகளும் தற்போது களமிறங்க ஆரம்பித்திருப்பதால் நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ரஷ்யா சமரசம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற வகையில் கூறியிருக்கிறார். ஆனால் ரஷ்ய அதிபரின் சமரச பேச்சுக்கு அமெரிக்க அதிபர் ஒத்துழைக்க மாட்டேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கிறோம் என்ற வகையில் கூறியிருக்கிறார். எனவே இந்த இரு பெரும் தலைவர்களின் நீயா நானா போட்டியிலே இஸ்ரேலும் ஈரானும் என்ன செய்ய போகிறது, அடுத்து என்ன நடக்க போகிறது என்பது. ஆனால் இதையெல்லாம் பார்க்கும்போது தற்சமயத்திற்கு இந்த போருக்கு விடிவு கிடைக்குமா, தீர்வு கிடைக்குமா, சமாதானம் ஏற்படுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தொக்கி நிற்கிறது. ரித்தி.